வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2023 வெளியான தி லேடி கில்லர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராஜேந்தர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் இவரோட சொந்த ஊருக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவருக்கு ராபர்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் போலீஸ் ஆபீசர் தான். ஹீரோக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா, பிசினஸ் விஷயமா இவருக்கு காசு தேவைப்படுது. ஊர்ல இருக்க சொந்த இடத்தை விற்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஏன்டா சொந்த இடத்தை விற்கிற, அதெல்லாம் வேணான்னு ராபர்ட் சொல்லிட்டாரு. இல்ல அந்த லேப் ஆரம்பிக்கணும்னா எனக்கு காசு தேவை, விற்க தான் செய்யணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராபர்ட்டும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே விற்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்கதான் அந்த லேடி கில்லர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ 9 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. லேப் டெஸ்ட்லாம் பண்ணோம்னா இந்த ஊர்ல நிறைய காசு வாங்குவாங்க. நம்ம கம்மி காசுக்கு பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம்னு ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் ப்ரொபோசல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. இன்னும் கூட இவருக்கு காசு தேவை. அதனால தான் பேங்க்ல வந்து இது சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. இதே பேங்க்ல கஜ்ரான்னு ஒரு லேடி இருக்காங்க. இந்த லேடி ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. நீங்க நம்பி லோனை தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் இருக்கார்ல, எடுத்தவங்க கவுத்தம் லோன் தர முடியாது, ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராஜேந்திரம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. கஜ்ரான்னு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த கஜ்ராக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா ஹஸ்பண்டை இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதனால கஜ்ராக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ கூட அஃபேர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு பொருள்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. நான் குளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க குளிக்க மாட்டாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. லோன் ஓகே ஆகல, அதை நினைச்சு ஹீரோ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு. நீ கவலைப்படாத, எப்படியாவது ஓகே பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கஜ்ரா சொல்றாங்க. கஜ்ராக்கும் இவருக்கும் இல்லீகல் அஃபேர் போயிட்டு இருக்கு போல. ஹீரோ விருப்பப்பட்டு இந்த கஜ்ராண்ட லேடி கூட பழகல. லோன் ஓகே பண்ணி தருவாங்கல்ல, அதுக்காக தான் இவர் பழகிட்டு இருக்காரு. விருப்பமே இல்லாம தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் சரக்கு வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு ஜான்சின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பாக்காக சரக்கு வாங்கணும், வாங்கி தரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் வீட்டுல வேற யாரும் இல்லையான்னு கேக்குறாரு. நானும் என்னோட அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம், தயவு செஞ்சு வாங்கி தங்கன்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி சரக்கெல்லாம் வாங்கி தந்துடுறாரு. அந்த ஜான்சியும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு ராவத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட இவரும் நினைச்ச விஷயத்த பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காரு. அந்த ராவத்தும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா ஹீரோவோட அப்பா ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்திருப்பாரு. அப்ப ராஜாங்க கூட தான் பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி விக்ரம்னு ஒரு மகாராஜ் இருக்காரு, அவரை போய் பாரு, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவரோட அட்ரஸ் எல்லாம் ஹீரோ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஃப்ரெண்டு ஒரு மகாராஜா பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, அவரை பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவா அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப பெரிய வீடா இருக்கு. அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஜான்சின்னு ஒரு பொண்ணை நேத்து பார்த்தார்ல, அந்த பொண்ணு தான் கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க விக்ரம் சாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விக்ரம் சாரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இப்போதைக்கு போங்க, எப்ப வரணும்ன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப சிகரெட் புடிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அவங்க இருக்காங்கல்ல, வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வராரு. ஆக்சுவலா அந்த விக்ரம் வந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் இருக்காரு. திடீர்னு ஆக்சிஜன் காலி ஆயிருது போல, பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. வேற சிலிண்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவங்க சிலிண்டர் இருக்க இடத்த காமிச்சிடுறாங்க. இப்ப வேக வேகமா அந்த சிலிண்டரை எடுத்துட்டு வராரு. அதை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல விக்ரம காப்பாத்திடுறாரு. விக்ரம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் வெளியே போய் ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஜான்சின்ற பொண்ணை வெளியே வந்துடுறாங்க. எனக்கும் தாங்கன்ற மாதிரி வாங்கி ஸ்மோக் பண்றாங்க. சீக்கிரமா விக்ரம் சார் கிட்ட உங்களை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப விக்ரம பாத்துக்கிறதுக்காக அந்த பொண்ணு ரூம்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. லைட்டா ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப கீழே வந்தவர் ஜன்னலை கவனிக்கிறாரு. அந்த பொண்ணுமே ஜன்னல் வழியா ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கு போல. ஹீரோவும் மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டே நியூஸை கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல்ல மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் சாவர நிலைமையில இருக்காங்க. போலி மருந்து சாப்பிட்டனால தான் சாவர நிலைமையில இருக்காங்க. இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லா பெரிய அதிகாரிகளும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இவன் ஏறக்குறைய ரெப்பு மாதிரி தான். சில மாத்திரை எல்லாம் காட்டுறான். நீங்க மத்த மாத்திரை வாங்கினா லாபம் கம்மியா இருக்கும், இல்ல லாபம் அதிகமா இருக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் ஃபேக்கான மாத்திரையா இருக்கும், இதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் கஜ்ரா இந்த இடத்துக்கு வராங்க. கஜ்ரா இருக்காங்கல்ல, நான் சொன்ன மருந்தெல்லாம் வந்துருச்சா, நான் ரூம்ல வெயிட் பண்றேன், நீ வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுங்க மேடம்ன்ற மாதிரி இவரும் இந்த பையன் கிட்ட பேசுறாரு. அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பையனை போக சொல்லிடுறாரு. இப்ப கஜ்ரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ரூம்குள்ள ஹீரோ வந்துடுறாரு. கஜ்ரா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாங்க. பார்த்தா முதுகுல காயமா இருக்கு. அந்த காயத்துக்கான மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்ப கஜ்ரா சட்டுன்னு இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவர் கொஞ்சம் அன்ஈசியா தான் ஃபீல் பண்றாரு. வேற வழி இல்ல, இவங்க கூட ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒன்னாலாம் இருக்காரு. இந்த கஜ்ராக்கு ஹஸ்பண்ட் கூட வாழவே விருப்பம் இல்ல. உன் கூடயே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு எடுக்கிறாங்க. அந்த டாபிக் எடுத்தாலே இவர் டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுவாரு. இப்ப கூட அந்த டாபிக் எடுக்கும் போது இவர் டைவர்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வரும்போது தான் ஜான்சி அந்த இடத்துல மருந்து வாங்க வந்திருக்கிறது தெரியுது. என்னங்க, நீங்க தான் மகாராஜோட நர்ஸா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன பார்த்தா நர்ஸ் மாதிரி தெரியுதா, நான் மகாராஜோட ஒரே பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கஜ்ரா இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே பேசுறத கவனிக்கிறாங்க. சரி, நான் இன்னொரு நாள் மருந்து வாங்குறதுக்காக வரேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ஏன் ரூம்ல இருந்து வராங்கன்ற மாதிரி ஜான்சிக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. அதே மாதிரி ஜான்சி கிட்ட இவர் பேசிட்டு இருக்கிறது கஜ்ராக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப விக்ரம் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. விக்ரம் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. விக்ரமோட டாக்டர் பேரு குரானா அப்படின்றது. விக்ரமோட சொந்தக்கார பொண்ணு இங்கதான் இருக்காங்க. அவங்க பேரு மாதுரி அப்படின்றது. விக்ரம் இருக்கார்ல, இந்த பையன் மட்டும் வரலன்னா நான் செத்தே போயிருப்பேன், இவன் தான் சரியான டைம்க்கு வந்து காப்பாத்தனா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. டாக்டர் நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. விக்ரம்க்கு ஹீரோவை பிடிச்சிருது. அதனால மெடிக்கல் ரீதியான பொருள் எல்லாத்தையும் நீயே சப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாரு. நாளை பின்ன ஹெல்ப் கேட்டுக்கலாம், இப்ப கேட்க வேணான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. அதே சமயம் ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்க ஜான்சி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி க்ளோஸ் ஆகுறாரு. வேற ஒரு நாள் ஹீரோவும் விக்ரம பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. பார்த்தா கதவு சாத்திருக்கு. கதவு சாத்திருக்குன்னா கத்தி கூப்பிடணும்ல, இவர் யாரையும் கூப்பிட மாட்டாரு. வேற ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி தேடுறாரு. பின்வாசல்ல ஒரு வழி இருக்கு, அது மூலியமா இவர் உள்ள வந்துடுறாரு. இந்த சமயம் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, இங்க வான்ற மாதிரி ஜான்சியை கூப்பிடுறாரு. இப்ப புக்கு படிச்சுட்டு இருக்க ஜான்சியும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. மருந்து எடுத்து தரதுக்கு தான் கூப்பிடுறாருன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜான்சியும் அவருக்கு பக்கத்துல போய் ட்ரெஸ்ஸை கலட்டுறாங்க. அவர் கூட அந்த இடத்துல ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க வந்தார்ல, இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாரு. என்ன இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்கன்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. தெரியாதனமா ஒரு பொருளை வேற தள்ளி விட்டுறாரு. அந்த சவுண்ட் பலமா கேக்குது இல்ல, இதனால இவர் வேகமா கதவை திறந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. வேற ஒரு நாள் ஹீரோவும் ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப இந்த ஜான்சி பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஜான்சி கிட்ட ஒரு வார்த்தை கூட இவர் பேச மாட்டாரு. சிலிண்டரை வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி விக்ரமோட ரூம்க்கு வந்துடுறாரு. அங்க சிலிண்டர் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. விக்ரமே பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவர் தான் விக்ரம் மேல லைட்டா கோவமா இருக்காருல, எந்த ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சிலிண்டரை வச்சுட்டு வேக வேகமா வெளியே வந்துடுறாரு. ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு, அதனால தான் ஏத்துக்க முடியல. இப்ப போகும்போது அந்த பொண்ணு பேச ட்ரை பண்றாங்க. இவர் கேட்கவே மாட்டாரு. இதனால அந்த பொண்ணு சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நான் வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? வேற வழி இல்லாம தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீயாவது இங்க இருந்து என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டாரு. அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அதை யோசிச்சுக்கிட்டே கஜ்ரா கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. அதனால ரொம்ப ரூடா கஜ்ரா கிட்ட நந்துக்கிறாரு. என்னடா இன்னைக்கு மொரட மாதிரி நந்துக்கிற அப்படின்ற மாதிரி கஜ்ராவும் கோவப்படுறாங்க. ஹீரோ ஜான்சி கிட்ட பேசாம கிளம்பிட்டார்ல, பேசணுன்றதுக்காக மறுநாள் வந்துடுறாரு. நீங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணதே இல்லையான்னு கேக்குறாரு. இங்க இருந்து தப்பிச்சு நான் வேற எங்க போறது, எனக்கு வேற யார் இருக்கான்ற மாதிரி அவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. இவரை சாவடிக்கிறதுக்கு பல வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா என்னால சாவடிக்க முடியல. அப்படியே சாவடிச்சாலும் எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரச்சனை வராம இவரை சாவடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுன்னு கேக்குறாங்க. பிரச்சனை இல்லாம அந்த பெரியவரை சாவடிச்சிட்டா அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தானே கிடைக்கும். அது மூலியமா நம்மளும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போலான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விக்ரமும் புதுசா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு போல. அதுக்கான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோக்கும் இன்விடேஷன் தந்திருப்பாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. வந்த ஹீரோவையே இந்த ஜான்சி பாக்குறாங்க. ரெண்டு பேருமே தள்ளி போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. ஜான்சி இருக்காங்கல்ல, ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கும் என்ன பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மாதிரி வந்துடுறாங்க. அதாவது ஹீரோனோட சொந்தக்கார அக்கா வந்துடுறாங்க. அந்த அக்காக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஹீரோ பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டாரு. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல, சாரின்ற மாதிரி அந்த மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அந்த மாதிரிக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க.
ஈர விஷயத்துல ஹீரோயின் ரொம்ப பொசசிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவரை சாவடிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், அவருக்கு இன்சுலின் ஊசி போடுவல்ல, அதுல ஒரு விஷயத்த கலந்தா அவரோட கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் இன்சுலின்ல கலக்க வேண்டியதை வாங்குறதுக்காக வராரு. பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் தர முடியும்னு சொல்லிட்டாங்க. நானும் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கேன் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் தர முடியாதுப்பா, இப்ப நிறைய பிரச்சனை வருது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இவரால சுத்தமா எந்த கடையிலயும் வாங்க முடியல. இல்லீகலா விக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு நபருக்கு கால் பண்ணிட்டாரு, எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றான். இப்ப ஜான்சி ஹீரோவோட வீட்டுல தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்து முடிச்சிடுறாங்க. ஹீரோ தேவையான மருந்தை வாங்கியிருப்பாரு. இவங்க முன்னாடியே அந்த இன்சுலின்ல கலந்துடுறாரு. இதுவும் மருந்து தான், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதை நீ தந்தன்னு வச்சுக்கோ, நெஞ்சு வலி வந்து இறந்துருவாரு, எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இவங்களுமே அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போறதெல்லாம் அந்த வீட்டு வாசல்ல இருந்து கஜ்ரா கவனிக்கிறாங்க. அப்ப இவ கூட பழகிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவை இவங்க பயங்கரமா லவ் பண்ணுவாங்க. ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கும் போது ராவத்ன்ற இவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாரு. ஒரு பிரச்சனை மச்சான், டெல்லியில இருந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, நீ உடனே ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோ புதுசா லேப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாருல, அந்த லேப் ஆரம்பிச்சா மத்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல, அதனால ஹீரோவை ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை பண்ண மாட்டேன்னு சைன் போட்டு தந்துரு, இல்லனா போலி மருந்து விற்கிறேன்னு உன்னை மாட்ட வச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ராவத்து தள்ளி கூட்டு வந்து பேசுறாரு. இப்போதைக்கு சைன் போட்டு தந்துரு, நாளை பின்ன நம்ம எப்படியாவது ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால வேற வழி இல்லாம ஹீரோவா சைன் போட்டு தந்துடுறாரு. அதாவது இதுக்கப்புறம் அந்த லேப் விஷயத்த நான் பண்ண மாட்டேன்னு சைன் போட்டு தந்துடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப ஹீரோ கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு என் கையால அந்த பெரியவர் சாக போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு மாதிரி வந்து இதெல்லாம் கவனிச்சிடுறாங்க. மாதிரி கவனிச்சிட்டாங்கன்றது ஹீரோனுக்கும் தெரியுது. இதனால ஹீரோவை சீக்கிரமா வான்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் வேக வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. உனக்கும் ஹீரோக்கும் கொஞ்ச நாள் தான் பழக்கம், அவன் கூட சேர்ந்து விக்ரம கொல்றதுக்கு ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப மேல ஏறலாம் நினைக்கும் போது இவரோட கார்ல யாரோ வேகமா இடிக்கிறாங்க. கஜ்ரா தான் வேகமா இடிச்சிருப்பாங்க. கஜ்ராவும் எதுக்காக என்ன சீட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல போன்ற மாதிரி இவரும் போக சொல்லிட்டாரு. இப்ப கஜ்ராவும் கோவமா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காரை இடிச்ச சவுண்ட் எல்லாம் மேல இருக்கவங்களுக்கு கேட்காது, அந்த ரூம்லாம் லாக்ல இருக்குல்ல, அதனால தான் கேட்காது. இதனால இவரும் சைலண்டா மேல வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. என்ன டார்ச்சர் பண்ணாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நான் இதை முதல்ல விக்ரம் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்ப போறாங்க. அப்ப கதவை திறந்துட்டு ஹீரோ உள்ள வந்துடுறாரு. வழியை விட்டு முதல்ல விலகு, நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை தடுத்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோ தடுத்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, மாதிரி மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. கோல்ஃப் பேட்டை வச்சுதான் அடிச்சிருப்பாங்க. இதனால மாதிரியும் பொத்துன்னு கீழே விழுறாங்க. எதுக்காக அவசரப்பட்டு அடிச்சேன்னு ஹீரோ கேட்கிறாரு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. சரி அந்த பேட்டை குடு அப்படின்ற மாதிரி ஹீரோ வாங்கிக்கிறாரு. இன்னும் மாதிரி முழுசா சாவல, சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடூரமா அடிச்சு சாவடிச்சிடுறாரு. இந்த மாதிரி இவர் அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா விக்ரம் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் பாத்துடுறாரு. பார்த்த விக்ரமுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. ஈரன் அந்த விக்ரமையும் கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அவசரப்படாத, இவர் அடிச்சு கொன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பண்ண பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா மொத ஊசியை போட்டு விட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொன்னு ஊசி போடணும், அந்த வேலையை நீ பாத்துக்கோ, அதுக்குள்ள இவளோட பாடியை நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோயின் ஏத்துக்கிறாங்க. அவர் பாடியை கொண்டு போயிடுறாரு. இவங்க அந்த ரத்த கரையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு காலையில அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா வீட்டுல யாரையும் காணோம். இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி நம்மளே கான்டாக்ட் பண்ண வேணாம், நம்ம பொறுமையா காத்திருப்போம்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் முழுக்க ஹீரோ அவரோட வீட்லயே இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. மாதிரியோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சிருக்குன்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. இதை பாக்குறவரு நியூஸ் பேப்பரை கசக்கி ஒரு இடத்துல போட்டுறாரு. அதே சமயம் ஹீரோயினுக்கு இதுக்கு மேல கால் பண்ணாம இருக்க முடியாதுன்றதுக்காக கால் பண்ணிட்டாரு. விக்ரம் செத்துட்டாரா இல்லையான்னு கேக்குறாரு. விக்ரம் சீரியஸான கண்டிஷன்ல இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி நீ போட்டியா இல்லையான்னு கேக்குறாரு. நான் போட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ போட்டிருந்தா அவர் செத்துருக்கணுமே, ஏன் சாவலன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. குரானா அங்கிளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு, நீ கவனமா இருன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா குரானா தான் வந்திருக்காரு. வந்த குரானா நார்மலா தான் ஹீரோ கிட்ட பேசுறாரு. திடீர்னு விக்ரம் சாருக்கு உடம்பு முடியாம போயிருச்சு, இப்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி ஹீரோ நார்மலா கேட்டு வச்சுக்கிறாரு. யாரோ இன்சுலின்ல வேற எதையோ கலந்து தந்திருக்காங்க, அதனாலதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்சுலின் கூட கலந்திருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. அதை கூட இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயம் வருது. இருந்தாலுமே நார்மலா பேசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு.
அதே சமயம் அந்த பெரியவரோட பொண்ணு வேற இறந்து போயிட்டாங்க, நியூஸ் பேப்பர்ல அதை பத்தி வந்தது, பாத்தியான்னு கேக்குறாரு. இல்ல நான் பாக்கலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரை கசக்கி போட்டாரு பாத்தீங்களா, அப்படி கசக்கி போட்டிருக்கிறத இந்த பெரியவர் பாத்துறாரு. இவன் நியூஸ் பேப்பரை பாத்துருக்கான், நம்ம கிட்ட போய் சொல்றான்னு யோசிக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. நம்ம தான் பண்ணிருக்கோன்றத சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, வீட்டுல இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு ரெடியாரு, நான் உன்னை பிக்கப் பண்றதுக்காக வரேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துப்பாங்க. இதனால இவரும் பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இந்த சமயம் போலீஸ் ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட கடைக்கு வந்துடுறாங்க. வேலை பார்க்குற பையன் இருக்கான்ல, இன்னும் அண்ணன் கடைக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கஜ்ரா வந்துடுறாங்க. இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன சீட் பண்ணிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோ பேக்கோட இந்த இடத்துக்கு வராங்க. கஜ்ரா எதுக்கு ஜீப்குள்ள இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, முதல்ல வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி கஜ்ராவை வண்டியை விட்டு இறக்கி விட்டுறாரு. இப்ப கஜ்ரா நேரா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. எங்க 2 பேருக்கு நடுவுல உன்னை வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, கஜ்ரா கூட சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கஜ்ராவை பிடிச்சி ரோட்ல தள்ளி விட்டுறாங்க. அதே மாதிரி வேகமா வண்டியில ஏறி உட்காந்துடுறாங்க. இவங்க பேக்கையும் இவர் வண்டியில வாங்கி வச்சிடுறாரு. இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்து கஜ்ரா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் காசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கஜ்ராவும் நீயும் ரொம்ப க்ளோஸா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோ காசை பத்தி திரும்ப திரும்ப கேக்குறாரு. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் காசை பத்தி சொல்லவே மாட்டாங்க. இதனால ஹீரோவும் ஜீப் ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. இவங்க காசை எடுத்துட்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றாரு. நிறைய காசு நிறைய நகையை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. இப்ப ஹீரோவும் டீசலை ஃபில் பண்றதுக்காக இவங்க கூட வந்துடுறாரு. அப்படி வந்தவர் அங்க ஓடிட்டு இருக்க நியூஸை கவனிக்கிறாரு. ஹீரோ தான் மருந்தை கலந்திருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹீரோ இல்லீகலா ஒருத்தர்கிட்ட மருந்தை வாங்கினாரு பாத்தீங்களா, அங்க இருக்க சிசிடிவில அது பதிவாயிருக்கும். அது மூலியமா தான் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இருக்க காசை வச்சு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே ஜீப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நிறைய சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கொஞ்சம் தெளிவா இருக்கணும், அதனால சரக்கெல்லாம் அடிக்காது அப்படின்ற மாதிரி இவரும் புடிங்கி வெளியே தூக்கி போட்டுறாரு. இவங்க பெட்ரோல் பங்க்ல நின்னாங்கல்ல, அந்த கேப்ல கஜ்ரா பின்னாடி வந்திருப்பாங்க. இப்ப கஜ்ரா இவங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோனும் சந்தோஷமா ஹீரோவோட தோல்ல எல்லாம் சாஞ்சிடுறாங்க. சந்தோஷமா ஹீரோ கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பனி பிரதேசத்துக்கு தான் 2 பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. அங்க தனியா ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கதவை திறந்து ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. வந்தோடனே ஹீரோ இருக்கார்ல, டிவியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. கேபிள் வயர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, அதனால டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, குடிச்சுக்கிட்டே இவர்கிட்ட பேசுறாங்க. நம்ம இந்த காசை வச்சு இதே மாதிரி ஒரு வீடை வாங்கிடுவோம், சந்தோஷமா இருப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க குடிச்சா பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. குடிக்காதன்னு சொல்றேன்ல, குடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் முன்னாடி குடிக்க வேணான்ற மாதிரி இவங்க பாத்ரூம்க்கு வந்து கொஞ்சம் குடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சரக்கு பாட்டில ஒளிச்சு வச்சிருவோன்ற மாதிரி பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிடுறாங்க. ஹீரோக்கு திடீர்னு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு கதவை திறந்து வெளியே போய் பாக்குறாரு. யாருமே அந்த இடத்துல இருக்க மாதிரியே தெரியல. இப்ப பொறுமையா இவரோட ஜீப்புக்கு வராரு. ஜீப்ல ஒரு கன் வச்சிருக்காரு போல, அந்த கன் எடுத்து லோட் பண்ணி இவரோட பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஜன்னல் வழியா ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக கன் எடுக்கிறான், நம்மளை கொன்னுட்டு காசை எடுத்துட்டு போயிடுவானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. குடிச்சிருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி யோசிக்க தோணுது. இப்ப ஹீரோ உள்ள வரும் போது என் கூட சேர்ந்து குடின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. நான் நெருப்பை எரிக்கிறதுக்கு பேப்பர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாரு. அப்படி ரூம்குள்ள வந்தவர் பேப்பரை பார்க்க மாட்டாரு. இவங்க எடுத்துட்டு வந்திருக்க காசெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீ பேப்பர் எடுக்கிறன்னு தானே சொன்ன, காசு எதுக்காக பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. சும்மா தான் பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப தேவையான பேப்பர் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. அந்த இடத்துல பேப்பரை கொளுத்தி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி இவர் கொளுத்தி வச்சிட்டு இருக்கும் போது அவங்க இருக்காங்கல்ல, எனக்கு காசே பேப்பர் மாதிரி தான், கொளுத்த போறன்ற மாதிரி சொல்றாங்க. காசை கொளுத்துறன்னு மட்டும் சொல்லாத, முதல்ல நிறுத்து அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து காசை புடிங்கிடுறாரு. ஹீரோயின் சட்டுன்னு அவர் கிட்ட இருக்க கன்னை எடுத்துடுறாங்க. என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத, அதுக்கப்புறம் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே லைட்டா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. இப்ப சட்டுன்னு அவங்க கையில இருந்து கன்னை புடிங்கிடுறாரு. உனக்கு முதல்ல ஷூட் பண்றது எப்படின்னு தெரியுமா, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஷூட் பண்றதை சொல்லி தந்துட்டு இருக்காரு. ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் சொல்லி தந்துட்டு இருக்காரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை சாவடிக்கலாம் நான் மாட்டேன்றதை இன்டைரக்டா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ராவத்தை நமக்கு காட்டுறாங்க. ராவத்தும் போலீஸ் ஆபீசர் தானே. ஹீரோ எங்கன்ற மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் காலையில் தான் கண் முடிக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோ எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கஜ்ரா இருக்காங்கல்ல, அவங்க கார்ல நிக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா, 2 பேருமே சேர்ந்து தான் பிளான் போடுறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேக வேகமா பேக்ல இருந்து ஹீரோவோட போன் எடுத்துடுறாங்க. ஹீரோவோட போன்ல இருந்து கஜ்ராக்கு கால் பண்றாங்க.
அட்டன் பண்ற கஜ்ரா இருக்காங்கல்ல, என்ன மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது சரி, அவ கதையை முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நார்மலா தான் அவ கதையை முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா ஈரின் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மள சாவடிச்சிருவான் போல, அதுக்கப்புறம் இவ கூட சந்தோஷமா இருப்பான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க போன அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இந்த கேபிளுக்கான பொருள் வாங்குறதுக்காக தான் போனன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியாவது டிவில நியூஸ பார்க்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப செட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அப்பயுமே சரி டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியல. ரொம்ப நேரம் நம்ம இங்க இருக்க முடியாது, கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப தூங்கிட்டு இருக்க ஈரினை எழுப்பி விடுறாரு. இப்ப வேகமா பேக்ல காசெல்லாம் எடுத்து போடுறாரு. நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பேக ஜீப்ல வச்சுட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கேபிள் வயர் அந்த இடத்துல கட்டாய இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதனால தான் கேபிள் ஒர்க் ஆகல போல அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை ரெடி பண்றாரு. இப்ப கேபிள் வந்திருக்கா பாப்போன்னு உள்ள வராரு. இப்ப கேபிள்லாம் வருது. நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. நியூஸ்ல ஒரு லேடி பேட்டி தந்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டியை பார்த்தோன்னா ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஈரினை தேடுறாரு. ஈரின் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. இப்ப வெளியே வந்து தேடிட்டு இருக்காரு. இப்ப காசை பாப்போன்னு பார்த்தா அந்த இடத்துல பேக் காணாம போயிருக்கு. ஈரின் எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. ஈரின் ஒரு மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த பேக் எங்கன்னு கேக்குறாரு. அந்த பேக்ல இருக்க காசெல்லாம் எரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டாங்க. இவங்க பொய் சொல்றாங்கன்னு இவருக்கு தெரியுது. இப்ப கன் எடுத்து ஒழுங்கா எங்க வச்சிருக்கன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. அங்கதான் வச்சிருக்கன்ற மாதிரி கார் ஷெட்டை காட்டுறாங்க. இவருமே அவங்கள கூட்டிட்டு கார் ஷெட்டுக்கு வராரு. அங்கதான் பேக் இருக்கு. என் கூட வான்ற மாதிரி ஈரினை வேக வேகமா வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வராரு. ஈரினும் நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. நியூஸ்ல ஒரு லேடி பேட்டி தந்தாங்கல்ல, அவங்க ஈரினோட அம்மா போல. என் பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி ராஜேந்தர் கிட்ட ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. உன் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்ன, அப்ப இதுக்கு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. என்கிட்ட மொத்தம் எத்தனை போய் தான் சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உண்மையில இவங்களோட அம்மா அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்திருப்பாங்க. விக்ரம் கூட அஃபேர் ஏற்பட்டு தான் இவங்க பிறந்திருப்பாங்க. ஈரின் உண்மையிலேயே விக்ரம் பொண்ணு தான். ஆனா விக்ரம் வீட்டுல வேலைக்காரி மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு இப்பதான் புரியுது. ஹீரோ இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீயோ நானோ சேர்ந்து இருக்க தேவையில்ல, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிடுவோம், நான் பாதி காசை மட்டும் எத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவர் கழுத்தை நெரிச்சதுல ஈரின் எதுவுமே பேச முடியாம கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோவும் பாதி காசு எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பாதி காசை எடுத்துக்கிறாரு. அவரோட பேக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. வாசல் கிட்ட போகும்போது இவருக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. சரி என்னாச்சு ஏதாச்சும் பாத்துட்டு போவோன்ற மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல வராரு. அவங்க உடம்பு நெருப்பா கொதிக்குது. இவருக்கு தான் எந்த மருந்து தந்தா சரியாகும் தெரியும்ல. இப்ப இவங்களுக்கு தேவையான மருந்தை தந்துடுறாரு. இவங்க குடிச்சு உடம்ப கெடுத்து கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் சிங்குக்குள்ள ஊத்திடுறாரு. இப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துல ஜுரம்லாம் குறைஞ்சு ஈரினும் முழிச்சிடுறாங்க. ஹீரோ எங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஹீரோ கிளம்பி போயிருக்கிறது தெரிய வருது. இவங்களுக்கு பாதி காசு வச்சுட்டு போயிருக்காருன்னு தெரிய வருது. இவங்க காசெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சரக்க மறைச்சு வச்சாங்கல்ல, அது எடுத்து இந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்காங்க. கஜ்ரா இருக்காங்கல்ல, திரும்பி டிராவல் பண்ணி சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஒரு மீடியா லேடியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்களை விட்டு விலகி போனன்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா வழியிலேயே இவரோட மனசு மாறிடுது. ஏன்னா இவர் தான் லவ் பண்றாருல, அதனால வண்டியை திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் திரும்பி அவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அவங்க கன்னோட தான் உட்காந்து இருக்காங்க. இப்ப அந்த கன்னை வச்சு இவரோட வயிற்றிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. என்ன கரெக்டா ஷூட் பண்ணனா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கிண்டலா கேக்குறாங்க. இவரும் காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல பொத்துன்னு விழுறாரு. எதுக்காக ஷூட் பண்ணாங்கன்றதை இப்பதான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் காதலி என்ன சொல்றான்னு நீயே கேளுன்ற மாதிரி நியூஸை வைக்கிறாங்க. அந்த நியூஸ்ல கஜ்ரா தான் பேட்டி தந்துட்டு இருக்காங்க. ராஜேந்தருக்காக என்னோட ஹஸ்பண்டிய தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாரு. ஆனா என்ன நல்லா ஏமாத்திட்டாரு. என்கிட்ட நிறைய காசு வாங்கி ஏமாத்தின மாதிரி அந்த பொண்ணையும் ஏமாத்த போறாரு போல. திரும்பி அவரை என் கூட நீங்க தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துதான் ஹீரோயின் கோவப்பட்டு ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, அவ போய் சொல்றா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை ஹீரோயின் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த காசுக்காக தானே என்னை ஏமாத்தினேன், இந்த காசு எல்லாத்தையும் நெருப்புல போடுறேன் அப்படின்ற மாதிரி இவரோட கண் முன்னாடியே நெருப்புல போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப அம்மாவுக்கு கால் பண்றாங்க. நான் இந்த பகுதியில தான் இருக்கேன், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி பேசினவங்க அதே இடத்துல படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல முழிப்பு வருது. ஹீரோ எங்கன்னு பார்த்தா ஹீரோ காணாம போயிருக்காரு. அதுக்குள்ள ஹீரோ எங்க போனாரு அப்படின்ற மாதிரி ஷாக்க வராங்க. இப்ப ஹீரோவை தேடி வெளியே வராங்க. ஹீரோ தவண்டுகிட்டே வெளியே வந்திருக்காரு. இப்போ ஒரு மரத்துல சாஞ்ச மாதிரி தான் உட்காந்து இருக்காரு. ஹீரோ அசைவே இல்லாம உட்காந்து இருக்காரு. இதை பாக்குற ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. குளிர்னால தான் இப்படி உட்காந்து இருக்காருன்னு இவங்களுக்கு புரியுது. இவங்க வேகமா இவங்க போட்டிருக்க ஸ்வெட்டரை அவர் மேல போட்டு விடுறாங்க. அதே மாதிரி திரும்பி அம்மாக்கு கால் பண்றாங்க. சீக்கிரமா வாங்க, இவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு குளிரக்கூடாதுன்றதுக்காக கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. காலையில சமயம் தான் ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. ஆட்கள் வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருமே அசைவே இல்லாம உட்காந்து இருக்காங்க. இப்ப ஆட்களும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது.
ஈரோவும் இறந்து போயிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனா ஈரோவோட உடம்புல இன்னமும் அசைவு இருக்கு, ஈரோக்கு உயிர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. கஜ்ராவும் என்னை ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பாக்குறாங்க. மாதிரியை கொன்ன கேஸுக்காக ஹீரோ இப்ப ஜெயில தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு கஜ்ரா மட்டும் நடுவுல வருவாங்க. அப்படி வந்த கஜ்ரா இருக்காங்கல்ல, என்னை ஏமாத்த நினைச்ச உனக்கு இது தேவைதான், நைட்டு நிம்மதியா தூக்கம் வராதுல்ல, இந்த தூக்க மாத்திரையை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மாத்திரையெல்லாம் தராங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு விக்ரம காட்டுறாங்க. விக்ரம் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. குரானா தான் பக்கத்துல இருந்து அவரை பாத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவை திரும்பி செல்லுக்கு கூட்டு வந்து படுக்க சொல்றாங்க. ஹீரோ அவங்க தந்த மாத்திரையை பெட்ஷீட்டுக்கு அடியில வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது ஏற்கனவே நிறைய மாத்திரை இருக்கிறது தெரியுது. சோ அவங்க தந்த மாத்திரையை ஒவ்வொரு வாட்டியும் இவர் சாப்பிடுறது இல்லைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.